வாரிசு அரசியல் இல்லாம இல்ல. எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலும் அதிமுக பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் ஜெயலலிதாவுக்கு வந்து இது கிடையாது. அடுத்த வாரிசு யாருன்னு அறிவிக்காம போனதுதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து. வாரிசு இல்ல. ஆமா, அதுவும் ஒரு காரணம். எம்ஜிஆருக்கு கிடையாது வாரிசு. கிடையாது. இதெல்லாம் வந்து அதிமுகக்குள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். வாரிசு வந்து இருந்திருந்தால் அதிமுக இந்த நிலைக்கு வந்து ஆளாயிருக்காது. சரியான பாதையில சரியான போயிருப்போம். அதனால வந்து இப்போ வந்து வாரிசு அரசியலுக்கு தவிர்க்க முடியாது. நீங்க நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் தவிர்க்க முடியாம ஆயிடுச்சு. அதனால திரும்ப வந்து அக்காமலுக்கு கொடுத்துருக்க அவ்வளவு ஒரு இந்த பிரிவு தானே, தலித பிரிவு தானே இருந்துட்டு போகுது. இதுல என்ன இருக்கு தப்பு? வைக்க மாதிரி வந்து திடீர்னு இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. தேமுதிக மாதிரி விஜயகாந்த் மாதிரி கட்சி வந்து ஆரம்பிக்கும் போது அவர் மிஸ்ஸஸோட சேர்ந்து ஆரம்பிச்சார், அண்ணியாரோட சேர்ந்து. இல்ல கிடையாது, வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் பேசினாரு. கலைஞர் வந்து அவர் பையனை கொண்டு வந்தாரு சார். அந்த அம்மா தான் இருந்துச்சா இல்லையா கட்சியில? இல்ல, கட்சியில இல்ல. வந்து எப்போ வந்தாங்க? இடைப்பட்ட காலத்துல வந்தாங்க. அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க. இருக்கும்போதே வந்துட்டார்ல. ஆமா, வந்துட்டார்ல. ஆமா ஆமா, அவர் விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போதே இவங்களை வந்து பொதுச் செயலாளராக அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சு கூட்டம் நடத்தி அதே மாதிரி திருமாவளவன் சார் கூட இதுல ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணல, இப்பதானே வந்திருக்காரு, இடையில தானே கொண்டு வந்திருக்காரு. ஆமா ஆமா.